விடக்கூடாது. விடாதீங்க விடாதீங்க. அப்ப நானும் எல்லாத்தையுமே கேக்குறேன். அப்பனா நமக்கு நிறைய மரங்கள் வேணும், நிறைய பழங்களும் வேணும், நிறைய லட்டு கிடைக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த எரி நட்சத்திரம் எரி கற்களா மாறி பூமி மேல விழுது. அதோட அதிர்ச்சி தான் இந்த மாதிரி ஆகுது. படை வீரர்களே, இப்பொழுது நமக்கான நேரம் வந்துவிட்டது. இனிமே இந்த பூமியை நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன். நான் தான். எங்களால அதை நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. எங்க நிலங்கள்ல விளைஞ்சிருக்கிற பயிர்கள் எல்லாம் கண்ணி மிக்கிற நேரத்துல எல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த பூச்சி தான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. மகாராஜா, எனக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம ஊரோட பயிர்களை அழிச்சு அந்த எறும்புகளை இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டே நான் அனுப்புறேன். சரி காளியா. எச்சரிக்கையா இருங்க. அதுங்க இந்த பக்கம் தான் வருது. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த எறும்பெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியாது. உங்களை எப்படி ஓட ஓட வரட்டுறேன்னு பாருங்க. ஏன் எல்லாரும் ஓடி வரீங்க? எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்த எறும்பெல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்கு. எங்களால இதை எதிர்த்து போராட முடியல. நிறுத்துங்க. எப்படிப்பட்ட திருடனா இருந்தாலும் அவனால இதை உடைச்சு உள்ளே போக முடியாது. இங்க பறவைங்க வித்தியாசமா இருக்கா? மொத்த ஊரை
ஊரையும் அழிச்சிட்டாங்க. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. பீம், என்னோட பூட்டு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட தங்கம் கொஞ்சம் தான் இருக்கு. பீம், அந்த கார்கோயில் நிச்சயம் வரத்தான் போறான். ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? தங்க திருடன் கார்கோயிலா? பீம், இந்த தங்கத்தை திருடுற கார்கோயில் பக்கத்து நாட்டுல பல மாதங்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். பிரமாதம். கோகி கார்கோயில் எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்துட்டல்ல. என்ன சொன்ன? என்னால எல்லாமே கொண்டு வந்திருக்க முடியும் ராஜா. ஆனா ஓ, இது என்ன? நீதானே இந்த கெட்டவனை காப்பாத்திருக்க. தங்க ராஜா தான் எங்க எல்லாரையும் திருட சொல்றான். பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தங்க ராஜா எங்க மந்திர டாலரை திருடிட்டான். அன்னையிலிருந்து நாங்க எல்லாரும் அவனுக்கு அடிமையாயிட்டோம். அவனுக்காக தங்கத்தை திருடணும். அவன் ரொம்ப கெட்டவன். அந்த கெட்டவன் இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டான். எனக்கே துரோகமா? இப்ப உன்னை என்ன பண்றான் பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என்ன? இல்ல, எல்லாம் போச்சு. நெருப்பு நெருப்பு, நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிறேன். பீம், நன்றி. அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி, ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குருமத்தையா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, அங்கதான் களரி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. പക്ഷെ இப்போ கத்து கொடுக்கறது இல்ல. இங்கதான் அவரு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உன்னைக்கு கூட தெரியாது.